ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தருக்கு உங்களையும் என்னையும் குறித்து மிகவும் நன்றாக தெரியும். நாம் யாரும் மகா பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் மறுதலியாமல் நமக்கு இருக்கும் கொஞ்ச பலத்திலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்மால் முடிந்த அளவு கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறோம். அதனால் தான் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்து திறந்த வாசலை நம் முன் வைத்திருக்கிறார். இதை நாம் அறியாமல் திறக்காத அடைக்கப்பட்ட வாசல் முன் நின்று கொண்டு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. நீங்கள் தெரியாமல் தட்டி கொண்டிருக்கும் வாசல் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல் அது ஆசீர்வாதத்தின் வாசல், அது சமாதானத்தின் வாசல், அது சந்தோஷத்தின் வாசல். அதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகில் ஆயிரக்கணக்கான வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்தமான வாசல் வழியாய் போகிறார்கள். திடீரென அந்த வாசல்கள் அடைபட்டு போகின்றன. பல உலகத்தின் வாசல்கள் கொடுப்பது போல கொடுத்து நம்மை அதன பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆனால் ஒரே ஒரு வாசல் உண்டு, அது நமக்கான வாசல். அது எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அந்த வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ நமக்கு கிடைக்காது. நாம் அவருக்குள் பிரவேசித்தால் மட்டுமே அனைத்தையும் அனுபவிக்க முடியும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இதுதான் உண்மை. ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வறுமையாகில் அதில் வேதனை இருக்காது. நாம் சரியான பாதையில் சென்று அதை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் வழியாய் வராமல் வேறு வழியாய் வரும் எல்லாமே நமக்கு சங்கடத்தை உண்டாக்கும். நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருந்து கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிற வாசல் வழியாய் பிரவேசித்தால் அங்கே நமக்கு பல வாசல்கள் திறந்திருக்கும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இங்கே ஏரோது ராஜா பேதுருவை பிடித்து சிறைச்சாலையின் உள்காவல் அறையிலே போடுகிறான். அதுவும் 4 அடுக்கு பாதுகாவல். ஒவ்வொரு அடுக்கிலும் 4 போர்ச்சேவர்கள் கதவின் முன்பு காவல் நிற்கிறார்கள். அதுவும் இல்லாமல் 2 சங்கிலியால் பேதுருவை கட்டி அதை 2 போர்ச்சேவர்கள் கையில் பிடித்திருக்கிறார்கள். எல்லா வாசல்களும் அடைபட்டிருக்கிறது. அங்கே நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதன் தூங்குகிற பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வருகிறான். அவர்கள் இருவரும் ஒவ்வொரு அடுக்கு காவலையும் தாண்டும் போது கதவு தானாகவே திறக்கிறது. பேதுருவை கர்த்தர் மிகவும் நேர்த்தியாய் விடுவிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் பிசாசும் மனிதர்களும் கூட உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவை அடைத்து போடலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அடைக்கப்பட்ட வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் உடைத்து போடுவார். பேதுருவின்
கதவுகள் தானாகவே திறந்தது போல உங்கள் முன்பாகவும் கதவுகள் தானாகவே திறக்கும். ஏன் தெரியுமா? மீகா 2:13 சொல்கிறது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீர்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய ஊழியத்தில், வியாபாரத்தில், வேலையில் புதிய வாசல்கள் திறக்கும். திருமண தடைகள் நீங்கும். எந்த தடையாயிருந்தாலும் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்கள் அடியெடுத்து வைக்க வைக்க வாசல்கள் தானாகவே திறக்கும். அதை யாரும் பூட்ட முடியாது. அது கர்த்தர் உங்களுக்காக திறந்த ஆசீர்வாதத்தின் வாசல். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக இந்த மாதத்திலும் நீர் திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஏரோது ராஜாவால் உள்காவல் அறையில் காவல் பண்ணப்பட்ட சீஷன் யார்? ஏ பேதுரு, பி லூக்கா, சி மார்க்கு, டி மத்தேயு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.